நடிகர் தளபதி விஜய் கட்சி கொடியை தொடங்கி வைத்தார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகர் தளபதி விஜய் இன்று வெளியிட்டார். மஞ்சள் மற்றும் சிவப்பு கொடியை ஆரம்பித்து வைத்து விஜய் பேசுகையில், நட்சத்திரங்கள் புடைசூழ ஒரு வாகை மலர் உருவெடுத்தது. சங்க காலத்தில் தமிழ் மன்னர்கள் வெற்றியின் அடையாளமாக வாகை மலர்களால் ஆன மாலைகளை அணிவது வழக்கம். விஜய் தனது பேச்சில், நமது கொடி நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறும். கொடியுடன் எங்கள் கட்சி கீதத்தையும் அறிமுகப்படுத்துகிறோம். நமது கொடி நாடு முழுவதும் பறக்கும். இனிமேல் தமிழகம் நன்றாக இருக்கும். வெற்றி நிச்சயம் என்றார். கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் புதுச்சேரி எம்எல்ஏவுமான புஸ்ஸி ஆனந்த் கூட்டத்திற்கு வந்த அனைவரையும் வரவேற்றார். இது பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட டிவிகே கட்சியின் முதல் பொது நிகழ்ச்சியாகும். விஜயின் அரசியல் பிரவேசம் நிச்சயம் தமிழக அரசியல் சமன்பாடுகளை மாற்றும். விஜயின் ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்திற்கு 10 லட்சத்திற்கு மேல் உறுப்பினர்கள் உள்ளனர். நாளைய தீர்ப்பு 1992 படத்தில் அவர் கதாநாயகனாக நுழைந்து உடனேயே ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது. விஜய் மக்கள் இயக்கம் தற்போது அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் இப்போது அரசியலில் குதித்த தமிழ் திரைத்துறையினர்களுள் ஒருவராக சேர்ந்துள்ளார். இந்த பட்டியலில் அதிமுகவை தொடங்கி தமிழகத்தின் மிகவும் பிரபலமான முதல்வர்களில் ஒருவராக மாறிய முக்கிய பிரபலங்களான நடிகர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன், எம்.ஜி.ஆர். முதல் டாக்டர் செல்வி ஜெயலலிதா வரை மாநிலத்தின் வலிமையான முதல்வர்களில் ஒருவராக மாறினார்கள். ஆனால் அரசியலுக்கு வரும் எல்லா தமிழ் நடிகர்களும் வெற்றிக்கதை எழுதுவதில்லை. உதாரணமாக சிவாஜி கணேசன், விஜயகாந்த், கமல்ஹாசன் ஆகியோர் தமிழக அரசியலில் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை. தமிழ் திரைப்படத்துறையின் மிகவும் பிரபலமான நடிகரான திரு ரஜினிகாந்த் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு சற்று முன்னர் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவித்தார். ஆனால் உடல் நலக்குறைவு காரணமாக பின்வாங்கினார். 2021 ஆண்டு நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் 169 இடங்களில் போட்டியிட்டு 115 இடங்களை வென்றது நினைவிருக்கலாம். கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஆகிய 2 கட்சிகளையும் விஜயின் ரசிகர் மன்றம் பின்னுக்குத் தள்ளியதால் இது ஒரு ஆச்சரியமான வெற்றியாகும். தற்போது 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கவனம் செலுத்தி வரும் விஜய், அவரது ரசிகர்களால் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிரடி த்ரில்லர் படமான கோட் செப்டம்பரில் வெளியான பிறகு திரைப்படங்களில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார்.